கைஸ், 4th டே ஆஃப் கேரளாவில் இன்றைக்கி நம்ம நேற்று நைட் சொன்ன மாதிரி ஒரு அந்தரான காட்டில் தான் மாட்டியிருக்கோம். பாருங்கள் சுற்றி காட்டை. இப்போ தான் கிளம்பணும், செம குளிர். இந்த காட்டுக்குள்ளே தான் நடுவில் இந்த செட்டு போட்டு தங்கியிருந்தோம். அங்கே வரைக்கும் உங்களுக்கு போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள் காட்டை, நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். போகிற செட்டப்லாம் பயங்கரம் பண்ணியிருக்காங்க. கேம்ப் சைட்னு போட்டு இந்த பக்கம் உள்ளே போகிறதுலாம் பயங்கரம் வேற லெவல். அப்படியே உள்ளே நடந்து போகிறது தான். ஃபுல்லாக மலை. கைஸ், நாங்கள் நைட்டு கேம்ப் ஃபயர் பண்ண இடம் இதுதான். கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டென்ட், அங்கங்கே டென்ட் போட்டிருக்கு பாருங்கள் காட்டுக்குள்ளே. அந்த டென்ட்லாம் இருக்குல்ல, அந்த டென்ட்டில் தான் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணோம். டென்ட்டெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மொட்டை காட்டுக்குள்ளே ஒரு டென்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறதுங்கிறது வடிவேல் ஸ்டே சொல்லலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அடுத்தது நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் டென்ட்டு ஃபுல்லாக காடு, எந்த ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நடுவில் ஒரு டென்ட்டு, நமக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே வசிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு தான் இங்கே நம்ம ஸ்டே பண்ணுறோம். அதனால் நம்ம இங்கே ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம அடுத்தது அப்படியே கீழே இறங்கி, இங்கே நடக்க பாதையெல்லாம் கிடையாது, நம்ம பாதையை உருவாக்கணும். அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஒரு சத்தம், ஃபால்ஸ் தண்ணி போகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபால்ஸுக்கு வந்துட்டேன். பாருங்க, கீழே தண்ணி மேலேருந்து வந்துட்டு இருக்கு. அப்படியே ஃபால்ஸ் மாதிரி வந்து இந்த பக்கமாக போகுது. A few moments later. ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும், போயிட்டு அந்த பசங்க டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நிறைய ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 900 மீட்டரில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. அது மாதிரி நடந்தோம்னா செம்ம வியூ இருக்கும் கேரளாவே, அதாவது வயநாடு. அதை நம்ம பார்க்கலாம். அதோட பேர் பாருங்கள் கைஸ். அட்லாஸ்ட் நம்ம வந்து அந்த கிளாஸில் நடந்து போகிறதுக்கு வந்தாச்சு. நடந்து போயிட்டுருக்கேன். இந்த வியூ இங்கேருந்து அந்த வியூவை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கு. நம்ம மலை மேலேருந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இந்த கிளாஸ்லேருந்து பார்க்குறது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ என்ன போயிடும் பிடிக்கிறதே பயமாக இருக்குது. ஃபோனை செல்ஃபி ஸ்டிக் தான் இருந்தேன். அவ்வளோதான். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கயத்துலேயே கட்டி வச்சுட்டு இருக்காங்க மலைக்கு மேலே. அதில் அப்படியே நடந்து அந்த பக்கம். ஐயோ ஏய் ஆஷிம் இவன் கூட வந்து என்னால் முடியலை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த கயத்து மேலே நடந்து பாருங்க எவ்வளோ வாரத்தில் இருக்கு, மரம்லாம் எங்கே இருக்கு பாருங்க. அங்கே அப்படியே இதை நடந்தே போகணும் அந்த பக்கம் கிராஸ் ஆகி. அதான் இது டாஸ்க். நைட்டு பூரா கேம்ப் ஃபயர் பண்ணதில் கொஞ்சம் குரல் வலை சரியில்லை. ஜம்ப் ஜம்ப் கடை வந்த பிறகு கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு கேவ் பார்க்கறதுக்காக, குகை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். பயங்கரமான காட்டுக்குள்ளே தான். இதுவும் காட்டுக்குள்ளேயே தான் ரைடு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த காட்டோட நம்ம ட்ரிப்பை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக காட்டுக்குள்ளேயே காட்டுவாசி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கேவ் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். அதுவும் காட்டுக்குள்ளேயே தான். இங்கே பாருங்கள், காடு தான், ஃபுல்லாக காடு. மலை, காடு, இயற்கை
அதானே எல்லாம் ரூட்டுன்னு ரூட்டு சொல்கிறாங்க போய்கிட்டே இருக்கு. யாரோ நம்ம பேர் நமக்கு முன்னாடி இங்கே கல்வெட்டில் பச்சை குத்தி இருக்காங்க. கல்வெட்டில் இருக்காங்க சண்டியர். பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இதுக்கு நான் வந்து ஆதி காலத்தில் நான் இங்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது போன ஜென்மத்தில் நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வருது எனக்கு. எனக்கு குகைக்கு போயிட்டு இருக்கேன். காட்டுற குகை அப்படியே ஏறி இந்த குகைக்கு போகணும் உள்ள. இப்போ என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஃபோனில் ஸ்டோரேஜ் முடிஞ்சிச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதனால இந்த விலாக நான் எப்போ வேணாலும் டிஸ்கன்டினியூ பண்ணிக்குவேன். நம்ம ஃபோனில் அவ்வளோதான் ஸ்டோரேஜ் முடிஞ்சது. கிளம்ப வேண்டிதான். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு கேமரா வாங்கிட்டோம்னா விலாக் பரட்டிடலாம். இப்போதைக்கு இருக்க இந்த ஃபோனை வச்சு ஆஹா இதுதான் குகையா?